பார்த்தீங்கன்னா இங்கே சன் செட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வியூ இருக்குது, பார்க்கறதுக்கே செமையாக இருக்குது. யாருமே இல்லை இந்த ரோட்டில். அது இல்லாமல் இந்த ரூட்டு வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் எல்லாம் வர சான்ஸ் இருக்குது. நிற்காதீங்க, நாங்கள் எலிஃபென்ட் கிராசிங் அந்த ஈவெண்ட் டைகர் ஜோனுன்னு போட்டிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக நாங்கள் ஃபுல்லாக கவா ஐலாண்டை வந்து சுற்றி பார்த்துட்டோம். சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பனாக ஃப்ராங்காக சொல்லணுன்னா நீங்கள் அவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணுறதுல ட்ராவல் என்ஜாய் பண்ணலாம். பட் டெஸ்டினேஷனோட வர ஜேர்னி இந்த ரூட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்களா மாம்பழாவில் இருக்கிற ரெசார்ட் புதுசாக கட்டிட்டு இருக்காங்க போல். மேபி இது ஹோம் ஸ்டே தான் நினைக்கிறேன். இடம் பாருங்க, லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணுறாங்க பாருங்க, இப்படிதான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு சாட்டர்டேங்க. நானும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நான் இன்றைக்கி வீக்கெண்டு பிளான் பண்ணி எங்கே போகலான்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அவன் வந்துட்டுருக்கிறான். அவன் வந்தனும் எங்கே போகலான்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம முடிவு பண்ணுவோம். ஸோ இதுதான் ஃப்ரெண்டு சூர்யா. இதோட மைக். ஆமாண்ணா, அப்படியே எங்கேருந்து போயிடலாம். என்ன பிளான் தெரில. எங்கே கேரளாவா போகலாம். அப்படியே போயிட்டு ஏதாவது சாப்பிட்ற கிடைக்குதான்னு பார்த்துட்டு, நல்லா மான்சூனாக இருக்குது, போயிட்டு ஏதாவது நல்லா சாப்பிட்டு. சரி வா போகலாம். வண்டி எங்கே தானே. நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித பிளானுமே பண்ணல. அப்படியே நாங்கள் வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம். அவன் சொல்கிறான் சரி பாலக்காடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டான். எங்கே போகிறதுன்னு சீரியஸாக தெரியவே இல்லை. நீங்கள் ஆனால் நீங்கள் கிளிம்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க நாங்கள் இப்போ கவா ஐலாண்டு தான் போயிட்டுருக்கோன்னு. பட் எங்களுக்கு வந்துட்டு சீரியஸாக தெரியல. நாங்கள் அப்போ இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நாங்கள் கவா ஐலாண்டு தான் போக போகிறோமான்னு எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலாக எங்கள் பிளான் என்னென்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு நல்லா குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு வந்துடலாம், இதுதான் பிளானாக இருந்தது. அதை போய் ஒரு விலாகாக ஷூட் பண்ணிட்டு வந்துடலான்னு ஒரு பிளான் இருந்தது. பட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரில. எதுக்கு எப்படி அங்கே வந்து கவா ஐலாண்டு போனோன்னு எனக்கே தெரில, அவனுக்கும் தெரியாது. ஸோ வந்துட்டு பட் அவன் என்ன சொன்னான்னா இன்னைக்கு பாலக்காடு போகிறோம். பாலக்காடு வந்துட்டு யூஸ்வலாக எல்லாம் உக்கட வழியாக வந்துட்டு கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு தெரியும், உக்கட வழியாக நேராக போனால் பாலக்காடு வரும்னு எல்லாருக்கும் தெரியும். பட் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் ஈஷா தெரியும். ஈஷா ரோடு, ஈஷா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்துட்டு ஒரு ஹைவே இந்த சைடு வந்து கட்டிகிட்டு இருக்காங்க, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஸோ அந்த ரூட் பிடிச்சி நம்ம இன்றைக்கி புதுசாக இந்த வழியில் போய் பாலக்காடு போகலாம், அதை வந்து நம்ம ஒரு ரூட்டை வந்து கேப்சர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி சரி நம்ம அந்த ரூட்டில் போகலான்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த NH வழியாக தான் நம்ம வந்து போக போகிறோம். அந்த NH போயிட்டு அந்த ஹைவே பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறோம். நாங்கள் 2 பேரும். இது என்ன ரூட் வேணே ரோடு? இந்த புது ரோடு இது என்னமாப்ல? இது ரோடு ரிங் ரோடு. இது ஆக்சுவலி வந்து ரொம்ப காலமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பேசி ஃபைனலி இந்த பிளான் வந்து இப்போ தான் ஆல்மோஸ்ட் க்ளோஸருக்கு வந்திருக்கு. ஸோ இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறது வந்து முடிஞ்சிருச்சுன்னா நம்ம ரைட்டில் போனோம்னா ஊட்டி வந்துட்டு ஒரு அந்த டிராஃபிக் எல்லாம் ஸ்டக் ஆகாமல் இப்படி போனாவா நீட்டாக போயிடலாம். இந்த ஸ்ட்ரைட் ரூட்டு இதில் போனோம்னா ஊட்டி போயிடலாம். இப்படி போனால் நம்ம கேரளா ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ரூட்டா? ஆமாம். ஸோ இதுதாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ரூட்டில் இருந்து தான் வந்து இங்கேருந்து தான் நம்ம இப்போ கேரளா வந்து போக போகிறோம். ஸோ போயிட்டு போனால் தான் தெரியும் எங்கே. ஸோ இந்த ரோடு வந்து கண்டிப்பாக பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் கோயம்புத்தூரியன்ஸ். ஸோ நம்ம ஊட்டி போகிறதா இருக்கட்டும், கேரளாவில் போகிறதா இருக்கட்டும், டிராஃபிக்கை வந்து மிட்டிகேட் பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம இந்த ரோடு வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு நல்ல சாய்ஸ். ஆல்சோ நம்ம ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ரைடு வரணுன்னாலும் கண்டிப்பாக இந்த ரோடு வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். காட்வினுக்கு இந்த ரோடு வந்து இன்றைக்கி புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அது காளாம்பாளையத்துலேருந்து ரூட் பிடிச்சி அந்த NHலேருந்து பார்த்திங்கன்னா இப்போது மதுக்கரை ரூட் வந்து ஜாயின் ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து நேராக போனோம்னா பாலக்காடு தான், அந்த ரோடு தான். அங்கேருந்து வந்து நம்ம இப்படி போனோம்னா மைல்கல் கேரளா, அப்படியே நேராக போனோம் மைல்கல் கேரளா. மைல்கல் வந்துட்டு இதான் மைல்கல் தான். அது நேராக போனால் மதுக்கரை பாலக்காடு ரூட் பிடிச்சி நீங்கள் எப்படி வேணால் போய்க்கலாம். திருச்சூர், கொச்சி எல்லாம் இந்த ரூட்டு தான். அப்படியே நாங்கள் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக மதுக்கரை ரூட் வந்து எடுத்துட்டோம். நம்ம அங்கேருந்து வந்தாலே இப்போது இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக மதுக்கரை தான் போகும். மதுக்கரையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பால வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா
ரோடு வந்துட்டு காரில் போகிறவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போனால் எப்பவும் வழக்கம் போல் வந்து போயிடலாம். இப்போ வந்துட்டு ரோடு சரியில்லாதனால காரை எல்லாம் சுற்றி விட்டுருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 வீலர் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே போய்க்கலாம். நாங்கள் அந்த வழியாக தான் வந்து போயிட்டுருக்குறோம். வேணா பாருங்கள். இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ நேராக வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ரோடு வந்து பிரியும். ஸோ பால வேலை நடந்துட்டு இருக்கனால நம்மளை வந்து 2 வீலர் வந்து இந்த வழியிலே போய்க்கலாம். இந்த கட்டு இப்போ நம்ம போகிற இந்த காரில் வந்தால் மதுக்கரை போயிட்டு சுற்றி வரணும். காரில் போனால் சுற்றி வரணும். நீங்கள் 2 வீலர் போனீங்கன்னா அப்படி நேராக போனால் அந்த வழி வந்து காட்டுறேன். இந்த காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ரோடு போட்டிருக்கானுங்க. நம்ம வந்து இந்த ரோடு பிடிச்சி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த வழியில் ரெகுலராக வந்து உங்களுக்கு தெரியும். புதுசாக வரீங்கன்னா நேராக வந்து இந்த ரூட் பிடிச்சி போனீங்கன்னா எனக்கு போயிடலாம். இங்கேருந்து இந்த லெஃப்ட் எடுத்துக்கலாம். வண்டியெல்லாம் வந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இது பாருங்க, ஏதோ கூட்ஸ் ட்ரெயின் போயிட்டு இருக்குது. நம்ம இந்த ட்ராக் கடியில் வந்து மெயின் ரோடு பிடிச்சிருவோம். ஆமாம் போல இவ்வளோ இருட்டாக இருக்குது. ஆமாம், நைட்டெல்லாம் வந்தால் டேஞ்சர். இவனு நைட்டு வந்து இந்த ரூட்டில் வராதிங்க. நைட் தான் வெரி டேஞ்சரஸான ரூட் இது. குழந்தைங்க என்ன சொல்றது, நிறைய பேர் எல்லாம் வண்டியில் வர மாதிரி இருந்தால் வராதிங்க. ஆனால் ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கும். நீங்களே பார்க்கும்போதே தெரியும். வீடியோ கொஞ்சம் தடுமாறி தான் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம இப்படியே ஒரு வழியாக அந்த ரூட்டில் வந்துட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி போக ஆரம்பிச்சாச்சு. இந்த ரூட் இப்போவே இப்படி இருக்குன்னா நைட்டோட ஃபுட்டேஜஸ் நான் எப்படி இருக்குன்னு வந்து நான் காட்டுறேன் எண்ட் ஆஃப் த வீடியோவில். நைட் வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து தவிர்த்துருங்க. இந்த ரூட்டில் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ரோட்டை வந்து பிடிச்சாச்சு. இங்கேருந்து வந்துட்டு நேராக போனால் 2 ரோடு பெரிய ஹைவேல நம்ம லெஃப்ட் எடுத்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் ஹைவே அந்த மாதிரி போயிடும். நம்ம ரைட் எடுத்தோன்னா நம்ம பாலக்காடு ஹைவேஸ் வந்து பிடிச்சிடலாம். இப்போது போகிற வரைக்குமே எங்களுக்கு தெரியாது நாங்கள் இப்போ வந்துட்டு கவா ஐலாண்டு தான் போய்கிட்டு இருக்கோன்னு. எங்கள் 2 பேருக்கும் சுத்தமாக ஒரு ஐடியாவே கிடையாது. நம்ம வந்துட்டு கேரளா ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற யாரோ லோக்கல்ஸ்ட்டை வந்துட்டு கேட்டு நம்ம ஸ்பாட் போகலாம் அப்படின்னு சொன்னான் பாலக்காட்டில். நான் என்ன சொன்னேன்னா, எதுக்குடா இப்போ வந்தாச்சு, கிட்ட வந்தாச்சு, இங்கே மலம்பலா பக்கத்தில் தானே இருக்குது, நம்ம மலம்பலா போகலாமான்னு கேட்டதுக்கு அவன் மலம்பலா டக்குன்னு அவனுக்கு ஒரு இதே இல்லை, நான் மலம்பலா சொல்லுவான்னு. சரி மலம்பலாவா அப்படின்னு சொன்னோம். ஆமாண்டா நம்ம நீ போகிறதுக்கு இதாயிரும், நீ விட்றா மலம்பலான்னு சொன்னோம். இந்த சர்வீஸ் ரோடு பிடிச்சி இங்கே நம்ம ரைட் எடுக்கிறோம் வந்து பார்த்தீங்களா, ரைட் எடுத்து நம்ம நேராக போனோன்னா மலம்பலா, நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து போனோன்னா வந்து பார்த்திங்கன்னா பாலக்காடு இது பிடிச்சிருவோம், பாலக்காடு டவுன் பிடிச்சிரும். இந்த ரூட் பிடிச்சனால வந்து பார்த்திங்கன்னா மலம்பலா போகலான்னு சொல்லிட்டு சடனாக டக்குன்னு பிளான் பண்ணிச்சு, மலம்பலா போய் வீடியோ எடுத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட் கிராசிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா மலம்பலா போகிற ரூட்டு தான், நீங்கள் வந்தால் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்ம மலம்பலா ரூட்டுக்குள்ளே தான் வந்துட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு. என்னடா மலம்பலா ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லி பார்க்காதீங்க. இப்போ நாங்கள் ரூட்டில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் வந்து பார்த்திங்களா, ரொம்ப ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி இல்லாமையும் ஓரளவு டீசெண்டாக ட்ராவல் பண்ணிட்டு அந்த ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற ஒரு ஃபீல் வந்துட்டு இந்த ரோடு வந்து பிடிக்கும். பட் நீங்கள் அங்கேயும் பார்ப்பீங்க இந்த மாதிரி போர்டு வந்து போட்டிருப்பாங்க, நிறையா எலிஃபென்ட் கிராசிங் இருக்குன்னு சொல்லிட்டு. அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு இருந்து ஃபோட்டோலாம் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம். பட் வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு நல்லா இருந்தது, இந்த ரூட் வந்துட்டு போகிறதுக்கே சூப்பராக இருந்தது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிஸ்டான கிளைமேட்லாம் வந்திங்கன்னா செமையாக இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சர்ச்செல்லாம் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ மலம்பலாக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணி வந்தோன்னா என்ன சொல்கிறது, அந்த தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு கெஃபே ஒன்று இருந்தது, பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கீழேலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ்மெண்ட்டில் தான் எதுவுமே இல்லை, வெறும் கம்பி போட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து இருந்தது. சரி அவன் எனக்கும் டயர்டாக இருக்கடா, நம்ம போய் இங்கே லைட்டாக அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலான்னு சொன்னால் நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வண்டியை போட்டு இந்த கெஃபேல வந்துட்டு வியூவெல்லாம் சூப்பராக இருந்தது. அங்கேருந்து பார்க்கும்போது நல்லா இருந்தது, வியூவெல்லாம் நல்லா ஒரு நேச்சரான ஸ்பாட்டெல்லாம் நிறையா இருந்தது. இங்கேருந்து பார்க்கும்போது இங்கே கஃபேயில் போயிட்டு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு டீயும் ஒரு ப்ரெட் சாண்ட்விட்சு அப்புறம் ஒரு இனிப்பு போண்டா இருந்தது. அதெல்லாம் சாப்பிட்டு நாங்கள் இங்கே இருக்கிற இந்த கஃபே அண்ணங்கிட்ட தான் வந்து கேட்டோம், நான் இங்கே வந்துட்டு மலம்பலா போகிற ரூட் எப்படின்னா அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து சொன்னாப்புல, மலம்பலா எதுக்குப்பா போகிறீங்க, மலம்பலாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் யூஸ்வலாக போகிற இடம் தான், இங்கே வந்து பார்த்திங்கன்னா கவா ஐலாண்டுன்னு ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னோன்னு கவா ஆல்ரெடி போயிருக்கோம், பட் இவர் சொல்கிற ஸ்பாட்டுக்கு போனதில்லை. ஸோ அவன் வெளியே வந்தோன்னு சொல்லி பார்த்தோன்னா அங்கே ஒரு போர்டு தெரியும் பார்த்தீங்களாப்பா, ஆனக்கல்னு, அந்த ரூட்டு பிடிச்சி போங்க, நீங்கள் கவா போயிட்டீங்கன்னா நல்லா உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் கிடைக்குன்னு சொன்னார். நம்ம இப்போ அந்த ரூட்டு தான் பிடிச்சி போய்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது மலம்பலா போகிற ரூட்டில் வந்துட்டு ஆனக்கல்னு ஒரு ஸ்பாட்டுக்கிட்ட தான் நம்ம வந்து டீ குடிக்கிற இடத்துல வந்து தானே சொல்லியிருந்தார்.
அங்கே போனீங்கன்னா ஸ்பாட் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வண்டியை நிறுத்திட்டு இந்த ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த ரூட்டோட இது கொஞ்சம் எப்படி அந்த ரூட் உனக்கு? அதான் எனக்கு வந்து ஃபாரஸ்ட் ரூட்டில் அப்படியே ட்ராவல் பண்ணி வர மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சில்லாக ஒரு மாதிரி ரைடு வந்து ரொம்ப நம்ம அட்வென்ச்சரஸாக இருந்தது. ப்ரிஃபரபிள் என்னென்னா நீங்கள் இந்த ரைடை ஸ்டார்ட் பண்ணி என் பண்ணுறது வந்து ஒரு நூன் டு ஈவினிங்குள்ளார முடிச்சிருங்க, பிஃபோர் சன்லைட் வந்து டவுன் ஆகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா சன்லைட் போயிடுச்சுன்னா இங்கே எந்தளவுக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ண சொல்ல முடியாது. ஸோ அதுதான். பட் நல்ல ஒரு அட்வென்ச்சரஸாக இருக்குது இந்த வெளியில் ட்ராவல் பண்ணி. ஆனால் பார்த்து எலிஃபென்ட் கிராசிங் நிறைய போட்டிருந்தாங்க, அதுதான் டேஞ்சர் கிராசிங்ஸ் எல்லாம் அதெல்லாமும் நம்ம மைண்டில் வச்சுட்டு இந்த ரூட்டில் வரணும். இது ஓகேங்க, எப்போவுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நம்ம போய் பார்ப்போம் கவா ஐலாண்டு. ஏன்னா இது வந்துட்டு என்ன எதனால திடீர்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த 2-3 இயர்ஸாக வந்து இந்த இடம் ஃபேமஸ் ஆகிடுச்சு. அந்த இடம் பார்க்குறதுக்கு ஃபோட்டோ ஷூட்டில் எடுக்கிறதுக்கு என்ன சொல்கிறது, அந்த ஐலாண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஆக்சுவலி நம்ம வரும்போது பாலக்காடு போயிட்டு அப்படியே கேரளாவில் எங்கேயாவது அட்வென்ச்சரஸாக ட்ராவல் பண்ணிட்டு வரலான்ட்டு ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் வந்தோம். மழை கடைசியில் எண்ட் ஆஃப் த டே வந்து மழை முலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ ஆன் த வேல வந்துட்டு ஒரு கஃபேல வந்துட்டு நாங்கள் காஃபியெல்லாம் சாப்பிட்டு அந்த அண்ணா கிட்டே கேட்கும்போது இந்த மாதிரி வந்து கவா இருக்குது, நாங்கள் ஆல்ரெடி வந்திருக்கோம் பட் ஸ்டில் இன்றைக்கி அந்த ஐடியா வந்து அவர் தான் சொன்னார். ஸோ அதனால தான் வந்துட்டு அப்படியே வண்டியை கவா பக்கம் திருப்பிட்டு ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தோம். ஓகே, ஸோ அதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நம்மளும் சீக்கிரம் இந்த இடத்த விட்டு வெளியில் வரதான் நமக்கும் நல்லது. ஸோ இப்போ ரேண்டமாக ஒரு இடத்துல வந்து நின்னோம், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெட்டு போட்டு மூடி வச்சுருக்காங்க. ஸோ அதான் நின்றுட்டு அங்கே இருந்து பார்த்துட்ருக்கான். வியூ வந்து செம்மையாக இருக்குது. சன் வந்து செட் ஆக போகுது, கரெக்டாக சூரியன் மறையிற நேரமாச்சு. ஸோ நின்று பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரில. பட் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் என்ன நினச்சோன்னா மேபி குப்பையெல்லாம் யாரும் கொட்டாமல் இல்லைனா தண்ணி கொஞ்சம் அழுகுப்படாமல் இருக்கிறதுக்கு வேண்டி இந்த மாதிரி சிஸ்டம் இருக்குங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு அசம்ஷன். பட் அந்த மாதிரி இருந்ததுன்னா பரவாயில்ல, ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன ஐடியா வருதுன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ்லாம் தேவையில்லாமல் இந்த மாதிரி தண்ணி இருக்கிற இடத்துல போட்டு அந்த இடத்த வந்து மாசுபடுத்தாமல் இருக்கிறதுக்கு வேண்டி தான் அது இருக்கோ அப்படிங்கிறது. இல்லாட்டி இந்த இடம் வந்து மேபி இந்த நெட் இல்லாமல் இருந்ததுன்னா குப்பைகள் நிறையா உள்ளே வந்து விழுகும். அதே மாதிரி அந்த தண்ணி இருக்கிற இடம் இப்போ தண்ணி பாருங்கள் கொஞ்சம் கிளியராக இருக்குது. பட் இன்கேஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிறையா பிளாஸ்டிக் விழுகும். மேபி பசங்கள்லாம் வந்து கண்டிப்பாக இங்கெல்லாம் உட்காந்து சரக்கு அடிப்பாங்க. அது க்ளீனாக இருக்குது, பாட்டிலே இல்லை. அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த நெட்டு ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா. பட் தெரியலிங்க, அசம்ஷன் தான். மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா தப்பாக சொன்னோன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா ஒருவேளை மீன் பிடிக்கிறதுக்கா, பட் மேபி அதுவும் இதனால் அவாய்ட் ஆகுது இல்லைங்க. அதுதான். எனிவே இது யூஸ்ஃபுல் தான் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கிறது. இப்போ பார்க்கும் போதே அந்த தண்ணியில் எந்த ஒரு இதுவும் நம்ம பார்க்கலையே, ஏதோ ஒரு டஸ்ட்டு குப்பையோ எதுவுமே இல்லை அப்படிங்கும் போது இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டை வந்து தமிழ்நாடு இந்த குட்டை எப்படி இருக்குங்கிறது நம்ம யோசிக்கணும். இந்த மாதிரி ஐடியாலஜிஸ் எல்லாம் பட் இந்த மாதிரிலாம் இருந்தேன்னா இன்னும் உண்மை சொல்லணும்னா இந்தியாவோட லேண்ட் ஸ்ட்ரக்சரே எந்த வெளிநாட்டிலையும் கிடைக்காது. பராமரித்தா எங்கேயோ போயிடலாம். பட் கேரளா அதை கரெக்டாக செஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்கான். நான் இங்கேருந்து இந்த வியூ வந்து ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். நல்ல ஒரு மவுண்டெனுக்கு வியூவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நின்று இந்த வியூ கிடைக்கும். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக பார்த்துட்டிங்க எப்படி இருக்கு தண்ணியெல்லாம் வச்சு. ஸோ ஸ்பாட் செம்மையாக இருக்குது. ஸோ நம்ம கவா போகிற வழியில் இதெல்லாம் இருக்குது. அதனால தான் நாங்கள் நின்று காட்டிகிட்ருக்கோம். வெறும் கவா மட்டும் காட்டிக்கிட்டா போகிற ரூட்டில் எப்படி இருக்குன்னு வந்து தெரியாது. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள். ஒருவேளை இந்த வழியில் வந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இங்கே நின்று பார்த்துட்டு போகலாம் இந்த இடத்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு. அதை நீங்கள் இந்த ஃபில் அவுட் ஃபோட்டோலாம் சூரியனை பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தால் செம்மையாக இருக்கும் இந்த இடத்துல நின்று எடுக்கிறதுக்கு. ஸோ போகலாம் மேடம், அவ்வளோதாங்க. பாருங்கள், நான் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நானே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இன்னும் பார்த்தீங்களா, இங்கேருந்து இந்த சூரியனை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அந்த சில் அவுட்டில் நீங்கள் ஒரு வேளை சன்ஷேடு கிட்ட உங்கள் ஃபேஸ் தெரிகிற மாதிரி அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு செமையாக இருக்கும்.
வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா. நாங்கள் அப்படியே அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்புறோம். நம்ம அங்கே போயிட்டு மீட் பண்ணலாம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ ஒரு கவாய் லேண்டுங்கிற ஒரு போர்டு வந்து போட்டிருக்காங்க. இங்கேருந்து கரெக்டாக 2 கிலோமீட்டர்ஸ் தான். இந்த நம்ம கவாய் லேண்ட்லேருந்து போக போகிற அந்த 2 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு சான்ஸே இல்லை. ரூட் வந்துட்டு செமையாக இருக்கும். நாங்கள் இப்போ அந்த ரூட்டை தான் வந்து போய்கிட்டு இருக்கோம். நீங்களே வந்து பார்ப்பீங்க. ரோடே வந்து பார்த்திங்கன்னா வெதர் கண்டிஷன்லாம் வந்துட்டு சூப்பராக இருந்தது. ரொம்பவும் மழையெல்லாம் இல்லாமல் அந்த ஈவினிங் டைம் வந்துடும். ஈவினிங் டைம் வந்துட்டு இந்த மாதிரி ஹில்லை வந்துட்டு ட்ராவல் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செமையாக இருக்கும். நாங்கள் போகிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நல்லா ப்ளசண்ட்டாக ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த சன் ஷேடு வந்து உங்களுக்கு தெரியுது. வந்து சன் வந்து செட் ஆகிட்டு இருக்கு. அந்த வியூ வந்து நேரில் வந்துட்டு ட்ராவல் பண்ணும்போது பார்க்குறதுக்கு சான்ஸே இல்லை. செமையாக இருந்தது. இவ்வளோ நேரம் நான் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் போர்டு வந்து பார்த்திங்கன்னா எலிஃபேண்ட் கிராசிங் மட்டும்தான் இருந்தது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைகரும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வருமாமா இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா. அதனால் டைகர் வரும்போது டைகர்லாம் வரனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும் இந்த ரோட்டில். ஏன்னா உங்களுக்கு பார்க்கும்போது எந்தளவு ரோடு பியூட்டிஃபுல்லாக இருக்கோ அந்தளவு டேஞ்சரும் நிறைந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டு. ஸோ வாங்க, ரொம்ப பயப்படலாம் தேவையில்லை. உங்கள் சேஃப்டியை ஞாபகத்தில் வச்சுட்டு ரொம்ப அன்டைம்லாம் ட்ராவல் பண்ணாதீங்க. இப்போ நாங்கள் வந்த டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ளசண்ட்டாக இருந்தது. ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு வரீங்கன்னா மெதுவாக போங்க, சேஃபாக போங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாலாம் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் ஒரு டனல் மாதிரி ஒரு ரோடு வரும் பார்த்திங்களா, இந்த ரூட்டுக்குள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருந்தது. அது பைக்லலாம் போகும்போது போகிற வியூ வந்துட்டு செமையாக இருந்தது. கொஞ்சம் தூரம் தான் இருந்தது, பட் கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டே இருந்தோம். நாங்கள் வந்துட்டு முன்னாடியே ஒரு கஃபேயில் வந்துட்டு சாப்பிட்டு ஒருவேளை இங்கே எந்த வித கடையெல்லாம் இருக்காதுன்னு வந்து பார்த்தா போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே பார்த்த மாதிரி இங்கே ஒரு கஃபேலாம் இருந்தது. ஸோ நீங்கள் பயப்படலாம் வேண்டாம். இங்கே கவாய் லேண்டில் பிளான் பண்ணிட்டு வரீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா என்னடா சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துக்குள்ளே போகிறான், இவ்வளோக்கெல்லாம் பண்ணுறான், இங்கெல்லாம் டூரிஸ்ட்லாம் வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் போன டைம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நீங்கள் வரும்போதே வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு பஸ்ஸெல்லாம் போச்சா. ஸோ நீங்கள் வரும்போது ஃபுட்டுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம். ஃபுட்டு, ஹோம் ஸ்டே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை பாலக்காடுலாம் பிளான் பண்ணி ட்ரிப் போகிறீங்கன்னா நீங்கள் இந்த கவாய் லேண்ட் வந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா என்ன சொல்கிறது, ரூம்ஸு, ஃபுட்ஸ் எல்லாம் வந்துட்டு பயப்பட வேண்டாம். இங்கே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் வந்து 1 டே ட்ரிப்பெல்லாம் வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா தாராளமாக வரலாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பைக்கில் வந்ததுக்கு மேக்ஸிமம் ஒரு 600-700 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேருக்கும் சேர்த்தி நாங்கள் ஒரு 300 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்தோம். லிமிட்டடாக சொல்கிறது, உங்களோட டிபெண்ட்ஸ் தான். நீங்கள் நல்லா கிராண்டாக வரணும், ஒரு நல்ல பட்ஜெட் கொண்டு வரணும். பட் நாங்கள் ஒரு 700 தான் கொண்டு வந்தோம் 2 பேருக்கு சேர்த்தி. ஸோ வந்ததில் நீட்டாக பிளான் பண்ணி சாப்பிட்டு ரூட்டெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு, ஏன்னா நான் இந்த லீவ் நாளில் வீட்டில் இருந்திருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்கிறது, மேக்ஸிமம் படத்துக்கு போயிருப்போம், ஏதோ ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம், இந்த மாதிரி வந்துட்டு போயிருக்கோம். பட் இந்த மாதிரி நம்ம லோக்கல்லே கோயம்புத்தூர்லேருந்து நியர்பை ஒரு 60 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கெல்லாம் வந்துட்டு பிளான் பண்ணிட்டு நல்ல ஒரு வீக்கெண்டை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்பாட் இது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது கவா லேண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. கிட்ட கொஞ்சம் தூரம் தான், இனி ஒரு கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவாய் லேண்டு போயிடுவோம். பட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த 2 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு எவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போது எங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சுது. அந்த 2 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சான்ஸே இல்லை, நல்லா ப்ளஸ். ரொம்ப பெரிய லெவலில் ஹில்ஸ் இல்லைனாலும் பட் நம்ம வித்தின் பட்ஜெட்டில் கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு நல்ல ஸ்பாட் இருந்தது. நீங்கள் கவாய் லேண்டுக்குள்ளே வந்தனுமே உங்களை வந்துட்டு சூரியன் வந்துட்டு அப்படியே வரவேற்கும். அந்த சூரியன் வந்துட்டு செட் ஆகிற நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் நாங்கள் வந்த டைம் தான். ஸோ வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஒரு சூரியன் வெல்கமோட கவாய் லேண்ட் வந்துட்டு நம்மளை இப்போ வெல்கம் பண்ணிடுச்சு. நீங்கள் வர வழியிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸு சாப்பிட்றதுக்கெல்லாம் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம கவாய் லேண்டை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம், வாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கவாய் லேண்டோட என்ட்ரன்ஸ் கிட்ட தான் வந்திருக்கிறேன். அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன ஒரு கடை இருக்கும். ஸோ இங்கே கார்னெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருந்தது. கொஞ்சம் பேர் டூரிஸ்டெல்லாம் வராங்க இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு வராங்க. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், கொஞ்சம் ஹாப்பனிங்காக தான் இருக்குது இடம். கொஞ்சம் ரொம்ப க்ரௌட் இல்லை, பட் பீப்புள்ஸ் வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் சன்செட் எல்லாம் விசிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம வந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாட்டர்டேனால கொஞ்சம் பேர் பார்க்க முடிஞ்சது இந்த இடத்துல. ஏன்னா யாருமே இல்லைனா கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்கும், என்னடா அப்படிங்கிற மாதிரி. பட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நின்று ரசிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகள்லாம் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் இவனும் போய் கொஞ்சம் நேரம் இதில் ஆடி பார்க்குறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அந்த தூரியில் கொஞ்சம் ஆடிட்டு இருந்தான். நீங்கள் இங்கேருந்து பார்க்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவாய் லேண்டோட
என்ட்ரன்ஸ்லேருந்து தான் வந்துட்டு இந்த வியூ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் இப்படியே கேமரா வந்துட்டு இந்த சைடு வந்து திருப்புறேன் பாருங்கள். சன்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் சன்செட் இங்கேருந்து பார்க்குறதுக்கு செம்ம வியூவாக இருக்கும். நாங்கள் வந்துட்டு சன்செட் அப்போ தான் வந்து போயிருந்தோம். நீங்களே இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அந்த சன்செட்டை வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கு வேண்டி வரீங்க, ஒரு ஏஸ்தெட்டிக்கலான மோடில் இல்லை இந்த ஈவினிங் லைட்டில் வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு ஃபுட்டேஜஸ் எல்லாம் எடுக்கணும்னா இங்கே வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். சீரியஸாக சொல்கிறேன். அதுவும் வந்துட்டு நீங்கள் இந்த சன்செட் எல்லாம் ஒரு ட்ரோன் வியூவிலலாம் எடுக்கணும்னா இங்கே வந்துட்டு நீங்கள் செம்மையாக கேப்சர் பண்ணலாம். நாங்கள் 2 பேரும் யோசிச்சுட்டே இருந்தோம், இந்த இடத்துல வந்து யாராவது குளிப்பாங்களாடா, எப்பட்றா இங்கெல்லாம் யாரா குளிப்பா, ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது தண்ணி, ஏன்னா குளிக்கிறது எல்லாம் முடியாதுன்னு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா ஒருத்தர் இங்கே வந்து நீச்சல் அடிச்சிட்டு இருக்கிறாரு. எப்பட்றா இந்த தண்ணியில் அவர் நீச்சல் அடிக்கிறாரு, ஏன்னா இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியும் தண்ணி எப்படி இருக்குது, சுத்தமாக இருக்கா என்னன்னு நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது வந்து பார்க்கும்போது சரி அந்த ஊரில் இருக்கிறவராக தான் இருப்பாருன்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா இவர் வந்து அந்த கேரளாவில் இருக்கிறவரில் இங்கே நார்த் இந்தியன்லேருந்து வந்திருக்காரு. இவர் வாட்டுக்கு தண்ணியை பார்த்த ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா டப்புன்னு குதிச்சிட்டாரு. பட் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இதில் குதிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு ரெக்கமெண்டபிளே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஸ்பாட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே அந்த புதக்குழி இருக்குன்னே தெரியாது. ஏன்னா உள்ளே இழுத்துட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சேஃப்டி கேரண்டியே கிடையாது. ஏன்னா இங்கே கைடு எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. நீங்கள் இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யாருமே கிடையாது. நீங்கள் தான் உங்களை வந்துட்டு பத்திரமா வந்து பார்த்துக்கணும். நீங்கள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யாராவது குளிச்சிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தயவு செஞ்சு குளிக்க போகாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது சேஃப்டியே கிடையாது. நீங்கள் வந்தீங்கன்னா சன்ரைஸ் ஆர் சன்செட்டை வந்துட்டு நீங்கள் நீட்டாக உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குளிக்கிறதுக்கெல்லாம் அலோடு கிடையாது, நீங்களும் குளிக்கவும் கூடாது. ஸோ வரீங்களா இங்கே வாங்க, பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்தீங்கன்னா சொல்கிறேன் செம்ம ஜாலியாக இருக்கும். நாங்கள் 2 பேர் வந்ததே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூட்டெல்லாம் சான்ஸே இல்லை. இந்த இடத்த விட நாங்கள் வந்த ரூட்டு ஒரு பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ நாங்கள் நடந்து போயிட்டுருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து இன்னொரு வியூ பாயிண்ட். இங்கேருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு இருந்து பார்க்கும்போதே அந்த சன்னோட இது தெரியும், சன் செட் ஆகிட்டு இருக்கிறது செமையாக இருந்தது. ஸோ அவன் அங்கே நடந்து போயிட்டுருக்கேன், என் ஃப்ரெண்ட் அந்த வியூவை தான் பார்க்குறதுக்கு அங்கே நடந்து போயிட்டுருக்கான். ஏன்னா அங்கேருந்து பார்க்குறதுக்கு ஒரு செம வியூவாக இருந்தது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது அங்கே போய் நின்றுக்கிட்டு நான் அவங்ககிட்ட இடம் வந்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து கேட்குறேன். அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு வந்துட்டு அவன் இப்போது சொல்லுவான். சூர்யா எப்படி இருக்கு ஓவரால் ஸ்பாட்டு? ஸ்பாட்டு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஸ்பாட்டு தான். பட் வந்த ரூட் அதாவது டெஸ்டினேஷனோட ஜேர்னி வந்து சூப்பராக இருந்தது. அண்டு சன்செட் பார்க்குற மாதிரி இருந்தால் இங்கே வந்து சன்செட் பார்க்கும்போது செமையாக இருக்குது. ஒவ்வொரு வியூவ்லேயும் வந்து சன்செட் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு குறுக்கடான ஒரு ஸ்பேஸில் வந்து ஏறி வந்து நின்றுருக்கோம். இங்கேருந்து பார்க்கும்போது சன்செட் ஒரு மாதிரி தெரியுது. பட் அந்த சன்செட் ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த ரிவரில் பார்க்குறதுக்கு வந்து செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி கோல்டன் கலரில். சரி அதாங்க நான் வந்துட்டு இப்போ லைக் பீச் மாதிரி தான். இங்கே வந்து ஒரு ஸ்பாட் கிடையாது. பவா ஐலாண்ட் ஃபுல்லாக நம்ம போனோம்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஸ்பாட் மாதிரி அப்படியே ஃபுல்லாக அங்கே அந்தந்த ஸ்பேஸை ஒவ்வொரு கேங்ஸ் வந்து ஃபில் பண்ணி ஜாலியாக விளாண்டுருக்கோம். அவங்க டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம அப்படியே வந்துட்டு ஹாப்பனிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். பட் அவ்வளோதாங்க. பட் எல்லா இடம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி லேண்ட்ஸ்கேப் தான். பார்த்தாலே தெரியும். இந்த மரம்லாம் பாருங்களேன், செடியில் முள் பார்த்துருப்போம். மரம் நம்ம டக்குன்னு வந்து சாஞ்சு நின்னோம்னா சட்டை கிழிஞ்சிரும். பேண்ட் கிளியாமல் பார்த்துக்கலாம், சட்டை கிழிஞ்சா பரவாயில்ல. மசில் மரமே பார்த்தீங்கன்னா தெரியும், முள்ளாக இருக்கு. எல்லாம் முள்ளு மரம். இங்கே உட்காரலாம் வெளியே, அப்படியே உட்காந்துட்டு வாட்டத்தில் அப்படியே சண்டைக்கு பார்த்தீங்கன்னா இவன் இங்கே உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா. இங்கேருந்து பார்த்தா டைரெக்டாக சன்னு தெரியும். அப்படியே நீங்கள் ஒரு கூல் ட்ரிங்க்ஸை கொண்டு வந்து உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிகாஸ் இங்கே கூல் ட்ரிங்க்ஸ் தான் அலோடு. ஆல்கஹால்லாம் எடுத்துகிட்டு வந்து அடிச்சிங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வாங்க வந்து டீசெண்டாக உட்காந்துட்டு வியூ என்ஜாய் பின்னாடி இருந்தாலும். சரி நான் ஃபோட்டோ எடுக்க சொல்கிறேன். நீங்களே இங்கேருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி வியூஸ்லலாம் உட்காந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு எடுக்கலாம்.
மெயினாக இந்த கவாய் லேண்ட் எதுக்கு ஃபேமஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த சன்செட்டை பார்க்குறதுக்கு தான் நிறைய பேர் இங்கே வராங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த லேண்ட்ஸ்கேப்பில் நம்ம அங்கே நின்று இந்த சன்செட்டை பார்க்கும்போது செமையாக இருந்தது. சன்செட் ஆகி முடிச்சதுக்கப்புறமும் நான் வெளியே போயிட்டு ஒரு வியூ காட்டுறேன், செமையாக இருக்கும். பட் இது ஓவராலாக இந்த ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்பாட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஒரு அட்வென்ச்சர்லாம் விரும்பி வந்தீங்கன்னா இது உங்களுக்கு மேபி டிசப்பாயின்மெண்ட் ஆகலாம். பட் ஒன்று சொல்கிறேங்க, இங்கே வந்துட்டு நல்லா மழையெல்லாம் பேஞ்சு கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ளவுடியாக இருந்ததுன்னா இந்த இடம் வேறு லெவலாக இருக்கும். உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒரு ஐலாண்டுக்குள்ளே வந்த ஒரு ஃபீல் இந்த இடம் வந்து கொடுத்துரும். பட் இந்த டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெதர்லாம் ஒரு நார்மலான ஒரு கண்டிஷனில் இருந்தனால நமக்கு மேபி ஒரு ஆவரேஜான ஸ்பாட்டாக தெரியலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்க குழந்தைய கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த தூரியெல்லாம் விளையாண்டுட்டு என்ன சொல்கிறது, சிட்டிக்குள்ளே ரொம்ப நாள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி வெளியெல்லாம் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய கப்புள்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. நல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த சன்செட்டை பார்த்து பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஸ்பாட். மற்றபடி நாங்கள் வந்து இந்த தூரி விளையாண்டுருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டு இங்கேருந்து கவாய் லேண்டை விட்டு வெளியே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொஞ்சம் இடத்த வந்து காட்டுறேன். அந்த இடத்தையும் வந்து இப்போ பாருங்கள். ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்புறோம். வந்த வழியிலேயே போயிடலாமா இல்லை? ஸோ இங்கேருந்து கிளம்புறவங்க சரி கொஞ்சம் தூரம் இங்கேயே எங்கேயே கொஞ்ச நேரம் காட்டிட்டு போயிடலாம். மேபி இந்த வழியில் வந்தாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போய் பார்த்தா என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது அப்படியே காமி. ஸோ டூரிஸ்ட் ஃபுல்லாக இருக்குது. வெளியில் எல்லாமே வந்து என்ன பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பைக் வியூவில் வந்து பார்த்தீங்களா. நான் ஸ்லோவாக அப்படியே போகிறேன். அப்படியே பார்த்துட்டே சன் அப்படியே செட் ஆயிருச்சு. சன்னை காமி. ஸோ நம்ம பார்த்த டைம் தான் ஆல்மோஸ்ட் சன்செட்டோட எக்ஸாக்ட் டைமுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பாருங்கள் சன் கம்ப்ளீட்டாக வந்து செட் ஆகிட்டு. ஸோ இது பார்த்தோம்னா மேபி நம்ம கூட இங்கே நின்று அப்படியே பார்க்கலாம். ஏதாவது கரெக்டான ஸ்பாட் இருக்கான்னு பார்க்கணும். சன் தெரியுதா உனக்கு? நீ கொஞ்சம் கிட்ட போங்க, அப்படியே தான் தெரியும். ஸோ இதுதான் இந்த சன்செட்டை பார்க்குறதுக்கு இங்கே வரலாம். இங்கே பாருங்க, இங்கே வாட்ச் த சன்செட். இது கரெக்டான கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் போனால் சன்செட் பார்த்துக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சன் செட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வியூ இருக்குது. பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது. யாருமே இல்லை இந்த ரோட்டில். பட்டு எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்தளவு டேஞ்சர் இருக்கும். ஸோ இந்த இடத்துல மேக்ஸிமம் வண்டியெல்லாம் ரைட் பண்ணிட்டு வரும்போது லைட்டாக கொஞ்சம் நம்ம தெரியாதவங்க வந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வரும். ஏன்னா லெஃப்ட் சைடு ஒன்றுமே இல்லை, அப்படியே தண்ணி தான். ஆமாம். அது இல்லாமல் இந்த ரூட்டு வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் எல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நிற்காதீங்க. நாங்கள் எலிஃபென்ட் கிராசிங் அந்த ஈவெண்ட் டைகர் ஜோனுன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதான். ஆனால் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா மேபி நமக்கு சன்செட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி. சரி ஓகேங்க, அதுதான் சன்செட்டுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். பார்ப்போம் போயிட்டு. பட் இந்த இடத்துல நிற்கிறது எவ்வளோ அழகாக இருக்கும். அந்த இடத்துல கண்டிப்பாக ஏதோ டேஞ்சர் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் வந்து கிராஸ் ஆகும். எலிஃபெண்ட் மட்டும் இல்லைங்க, அங்கே வந்து அந்த போர்டில் டைகரே வந்துட்டு கிராஸ் ஆகும்னு சொல்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. டைகர் ஜோன் போட்டிருந்தாங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குது, செம்மையாக இருக்குது. நம்ம வந்து ஒரு டெஸ்டினேஷன் வந்து எப்போவுமே இல்லாமல் அந்த ஜேர்னியில் நம்ம எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறோன்ட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் தான் நம்ம என்ஜாய் பண்ணணும். ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிட்டோம்னா அது டெஸ்டினேஷன் சொல்லி நம்ம அதை என்ஜாய் பண்ண முடியல. பட் எகெயின் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இது சூப்பராக இருக்குது, இதை என்ஜாய் பண்ணணும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து நம்ம திருப்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே இருக்குது. எந்த ஸ்கூல் ஒரே மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்களா, ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கும் ரோட்டில். ஏன்னா இன்னும் உங்களுக்கு பார்க்கும்போதே ஹாண்டிங்கான ஸ்பாட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வியூ வந்து சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கவாய் லேண்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவாய் லேண்ட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி வந்தால் நீங்கள் இந்த மாதிரி வியூவை வந்து பார்க்கலாம். இங்கேருந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு சான்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்கும். ஏன்னா முன்னாடி ட்ராவலர் போயிட்டுருக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் பேர் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இங்கே நின்று சன்செட்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்துட்டு செம்மையாக இருக்கும்.
நிறைய பேர் வராங்க இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க இந்த வீடியோலேயே ட்ராவலர்ஸ் எல்லாம் நிறைய நின்றுட்டு இருந்தது. நிறைய பேர் வராங்க. ஏன்னா பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மலம்புழா இருக்குது. மலம்புழாவில் போயிட்டு மலம்புழா டேமு, ஸ்னேக் பார்க்கு அங்கே கொஞ்சம் ஸ்பாட்லாம் இருக்குது. அங்கே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவாய் லேண்டுக்கு ஒரு ஈவினிங் போல் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செமையாக இருக்கும். ஏன்னா ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹில்ஸ் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் அதோட கிளைமேட்டே வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வர மாதிரி இருந்தால் ஜாலியாக வரலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரூம் ஸ்டேஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஏன்னா மலம்புழா பக்கத்தில் இருக்கனால நிறைய மலம்புழா வந்து கொஞ்சம் தூரம் தாங்க. நானக்கல்னு ஒரு ரூட்டு பிடிச்சிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் கவாய் லேண்டுக்குள்ளே வந்துடலாம். நிறைய பேர் இங்கே வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுக்கும்போது உண்மையான மட்டும் ஞாபகம் வச்சுங்க, என்றைக்கும் சேஃப்டி தான் முக்கியம். ஏன்னா அனிமல் கிராசிங்னு ஒரு போர்டு பார்த்துட்டோன்னா ஆள் இல்லாத இடத்துல ஃபோட்டோ எடுக்கும்போது ரொம்ப பார்த்து எடுங்க. ஏன்னா டைகர் கிராசிங் வேறு போட்டிருக்காங்க. டைகர் எலிஃபேண்ட் எல்லாம் வந்துட்டு ரொம்ப டேஞ்சர் தான். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்களா கவாவோட லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குன்னு. இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு ஐலாண்ட் ஃபீல் கொடுக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் கவா ஐலாண்டோட வெளியிருந்து பார்க்குற வியூ. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இப்போ பார்த்துருப்பீங்க ஓவராலாக கவா ஐலாண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இது இனிஷியல் டேஸில் எடுக்கப்பட்ட விளாக் எப்படி இருக்குன்னு வந்து தெரியாது. கிட்டத்தட்ட 1/2 hourக்கு மேலே போயிடுச்சு. ஸோ ஓவராலாக கவா ஐலாண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு நல்லா தான் இருந்தது. ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. கவா ஐலாண்டுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நான் ஏன் சீக்கிரம் போங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு வீடியோ வந்துட்டு நான் இப்போது உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏன்னா ஏன் நேரத்தில் போகணுன்னா இப்போ இந்த ரூட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருந்தது. நான் ஜஸ்ட்டு வண்டியில் போகும்போது என்னோடய ஹெட்லைட் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறேன். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் ஏன் சீக்கிரம் ஹில் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிடணும்னு சொல்லிட்டு. ஸோ இது மட்டும் இல்லைங்க, நான் கோயம்புத்தூர்லேயும் ஒரு இடம் வந்துட்டு நான் வரும்போது ஒரு ஷார்ட்கட்டில் பூந்து வந்திருப்பேன். அந்த இடம் வந்து பாருங்கள் நைட் வியூ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா காலையில் வரும்போதே ஒரு மாதிரி முடான்னு தான் போயிட்டு இருந்தேன் அந்த ரூட்டில். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே கிராசிங்கிட்ட நான் ஒரு ரூட் எடுத்து வந்திருப்பேன் அந்த மதுக்கரையிலேருந்து. ஸோ இந்த வழியில் வரும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வந்துட்டு கோயம்புத்தூரில் போய் இறங்கி இந்த விளாகை முடிச்சு விடுவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. சாப்பிட்டு கிளம்பலாங்கிறதுக்கு வேண்டி ட்ரிப்பு முடியல. ஆக்சுவலாக வந்து ஏதாவது அப்படியே போகும்போது சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு சாப்பிட்லாம். நீங்கள் வந்து கரெக்டாக ஜிஆர் பேக்கரி ஈஷா போகிற ரூட்டில் இங்கே ஜிஆர் பேக்கரி இருக்குது. ஸோ இங்கே சாப்பிட்டு அப்படியே எங்கள் வீடு இங்கே பக்கம் தான் இருக்குது. ஸோ வீட்டில் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சாப்பாடு ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம், நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து எதனா சாப்பிட்டு அப்படியே இங்கே எதையாவது பேசிட்டு அப்படியே இங்கே கிளம்புறோம். ஓவராலாக நீங்கள் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஓரளவு ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இதனால் எவ்வளோ காட்ட முடியுமோ அவ்வளோ காட்டியிருக்கிறது இனிஷியல் ஸ்டேஜ்னால் ஒரு ப்ராப்பராக எப்படி அதெல்லாம் போக லேர்ன் பண்ணிக்குவோம். ஸோ ஓவராலாக எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துன்னு வந்து கேட்டிங்கன்னா நல்லா ஒரு டீசெண்டான ஒரு 1 day ட்ரிப்பு. ஒரு 500 2 பேர்த்துக்கு எவ்வளோ சேர்த்தாயிருக்கும் பட்ஜெட்? ஆல்மோஸ்ட் வந்து 500. அப்புறம் அங்கே ஒரு 100க்கு சாப்பிட்டோம். இப்போ இங்கே ஒரு அதாங்க நீங்கள் ஒரு வண்டி எடுத்துகிட்டு ஆளுக்கு ஒரு 500 வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். ஆளுக்கு ஒரு 500 தேவையில்லை. அது மேக்ஸிமம் சொல்கிறேன். நீங்கள் சேஃப்டிக்கு வச்சிட்டிங்கன்னா ஓகே. 500 to 600 700 தான் மேக்ஸிமம் பட்ஜெட். அது நம்ம சாப்பிட்றத பொறுத்தும் நம்ம மேனேஜ் பண்ணுறது. ஆல்மோஸ்ட் எப்படி பார்த்தாலும் ஃபார் 2 persons 700 இஸ் கைண்ட் ஆஃப் அஃபோர்டபுள். ஏன்னா பக்கம் தான். ஏன்னா இங்கேருந்து 60 கிலோமீட்டரா 65 கிலோமீட்டரா இருக்குது. அவ்வளோதான், கம்மி தான். போயிட்டு வர்றதுக்கு 120 கிலோமீட்டரு. பெட்ரோல் ஒரு 300 அடிச்சிங்கன்னா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சாப்பிட்றது உங்களோட டிஃபென்ஸ் தான். நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ அது. ஸோ ஓகேங்க, அவ்வளோதான். நம்ம இப்போ வரும் நைட் வைபை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா இருக்குது. ட்ரிப் போயிட்டு அப்படியே வந்து இந்த இடத்துல ரிலாக்ஸ் ஆகிறது வந்து நல்லா இருக்கு. இப்போ வந்து இந்த ஆர்டர் பண்ணியிருக்க ஃபுட்டு எந்த அளவுக்கு இருக்குதோ அதுதான் இன்றைக்கி எங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். இப்போ ட்ரிப் ஓரளவு சாட்டிஸ்ஃபை தாங்க. நீங்கள் ஃபேமிலியோடு வர மாதிரி இருந்தால் டைமிங் நாங்கள் சொன்ன மாதிரி காலையில் ஏர்லியாக வாங்க. அப்போ தான் கொஞ்சம் கிளைமேட் அந்த வெயில் வரதுக்குள்ளே இருந்தீங்கன்னா நல்லா சன்செட்டு சன்ரைஸ் என்ஜாய் பண்ணுங்கள். அப்படின்லாம் அதை விட்டிங்கன்னா மதியானம்லாம் வரீங்க செம்ம வெயில் அடிக்கும். ஈவினிங் சன்செட் டைம் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு தரமான ஸ்பாட். நல்லா ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஏஸ்தட்டிக்கான அந்த மோட்லாம் ஃபோட்டோஸ் நல்லா வரும். அப்புறம் அந்த ஐலாண்ட் வைப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த கோயம்புத்தூர்லேருந்து நம்ம ஐலாண்ட்லாம் போகணுன்னா ஐலாண்டே இல்லை. மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் டெஸ்டினேஷனை மைண்ட் பண்ணி போகிறத விட
டிராவல் அந்த ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ணது சூப்பராக இருந்தது. அது ஒரு நல்ல அட்வென்ச்சரஸான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ அதுதான் நாங்கள் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு சொல்கிறது. ஸோ நீங்கள் ஒரு அட்வென்ச்சரஸ் விரும்புகிற ஒரு ஆளாக இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். இன்னும் மினிமலாக உங்களுக்கு டைம் இருக்குன்னா அந்த மாதிரி இதை ஒரு சாய்ஸாக வச்சுக்கலாம். கவா ஐலாண்ட் இது ரொம்ப பெரிய அட்வென்ச்சர்லாம் இல்லைங்க. நீங்கள் வீட்டில் வேறு எதுவும் இல்லை, பிளானே இல்லை, படத்துக்கெல்லாம் போகிற அந்த பிளான்லாம் உங்களுக்கு போர் அடிக்கிறாளா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்பாட் போகலாம். ஓகே, நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டும் நமக்கு வந்துருச்சு. சிக்கன் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்பைசியாக போட சொல்லியிருக்கோம். எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஃபுட் பிளாகர்லாம் இல்லைங்க, கிடைக்கிறத சாப்பிட சும்மா வேண்டியதுதான். இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ரிவ்யூ எல்லாம் கொடுத்துருமில்ல, செம்ம பசியில் நல்லா இருக்கு. சிக்கன் அதிகமாக போட்டு கொடுங்கண்ணா அப்படின்னு இந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்காருன்னு நம்புகிறோம். நல்லா இருக்கும் அவ்வளோ. இது சாப்பிட்டேன். இன்னைக்கு ஆக்சுவலி எங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காப்புல, வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவர் வரல, அவர் வந்திருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ இது ஓவரால் நாங்களே பேசி பண்ண கண்டென்ட்டாக இருக்கும். அதனால் ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து மன்னிக்கவும். அவ்வளோதாங்க. நீங்கள் ஓவராலாக வீடியோ பார்த்துருப்பீங்க. என்ன பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எதோ உழப்பணுன்னாலும் அதையும் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறது இல்லை, நாங்கள் சரியான ஸ்பாட்ஸ் எல்லாம் காட்டல, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுங்கன்னு சொன்னால் அடுத்து வர வீடியோவில் இதில் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுமோ கண்டிப்பாக நாங்களே சில நோட் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் இதை சாப்பிட்டு போடலாம். அது கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இதோட வீடியோ முடிச்சிடலாமா? அப்படியே ரெண்டமாக போட்டோம், அவ்வளோதான். சரிங்க, நம்ம எப்படியோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு இவனை வீட்டில் இறக்கி விட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு டக்குனு நீ இதுக்கு முன்னாடி நான் வாகமான் போய் அந்த வீடெலாம் எடிட் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ வரும், அதுவும் பாருங்கள். அது வந்துட்டு இவன் வரல என் கூட, நான் ஸ்கூல் படித்த பசங்களோட ட்ரிப் போயிருந்தேன். ஸோ அந்த வீடியோவும் எங்களை கட் பண்ணி விட்டுட்டு போயிட்டோம் நினச்சிப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் நாங்களும் இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரிப். எப்போவுமே ஆணை கட்டி ஒரு நல்ல பிளான் இருக்கு எங்களுக்கு. அதுவும் லைக் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஷார்ட் டைமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு இடம். அது நாங்கள் எப்போவுமே ஒரு பெட்டராக ஷூட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஸோ அது அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். லைக் அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், கோப்ரோ கேமராவாக இருக்கட்டும், இல்லை வண்டியை அந்தளவுக்கு கண்டிஷனாக ரெடி பண்ணுறதா இருக்கட்டும். ஆனால் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அண்டர் ரேட்டடான செம ஸ்பாட்னா அது ஆனைக்கட்டி தான். நல்ல கிளைமேட்டில் போனேன்னு வச்சுக்கேன், இல்லை செம்மையாக இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக. சரிங்க, இதோட ரொம்ப நேரம் பேசிட்டோம். வீடியோ முடிச்சிடறோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். சாப்பிட்றதுல பிஸியாக இருக்கேன். ஸோ பாய் பாய், see you on next video.